சாலா குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாசகம் படிப்போம். எல்லா படங்கள்லையும் ஓப்பனிங்ல எடுத்த உடனே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு போடுவாங்க. இந்த படத்தை ஒரு மதுபான கடையை தான் இந்த படத்தினோட மைய கருவா வச்சுக்கிறாங்க. அந்த மதுபான கடை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதுபான கடை, அதை மூடிடுறாங்க. 2 கேங்குக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையில அந்த மதுபான கடை யாருக்கு போகுது, அவங்க அந்த கடை மறுபடியும் ஓபன் பண்ணி வியாபாரம் பண்ணாங்களா அப்படிங்கிற கதை. 2வது, அந்த மதுபானத்தினுடைய கடை ஓபன் பண்ற ஹீரோ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, மதுக்கடைகளை மூடணும்னு போராடுற ஒரு மாணவி. இதுக்கிடையில நடக்கிற அந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்து பழகி இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சி நடந்து நிறைய படத்துல பார்த்து சலிச்சு அரைச்சி எடுத்த சீன் எல்லாம் விட்டுருங்க. இந்த படத்துல என்னமோ ஒண்ணு வித்தியாசமா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் மணிபால் அவர்கள் ரொம்ப ஃபீலிங்கோட எடுத்த படம் இந்த படம். இப்ப ரேஸ்கள்ல பாத்தீங்கன்னு பார்த்தா வாழைப்படம் ஃபர்ஸ்ட் இடத்துலயும் நம்ம சாலா படம் 2வது இடத்துலயும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய மெச்சூரிட்டி எவ்வளவுன்னு நீங்க பாத்துக்கணும். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் நீங்க ரொம்ப நோட்டபிளா பார்க்க வேண்டிய சீன்கள். அது ரொம்ப அது யாருமே அந்த மாதிரி கிளைமேக்ஸ் எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காரு டைரக்டர், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஹீரோ அஜானுபாகுவா தேஜஸா இருக்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்கோசரம் அவரு உண்மையிலே ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு அந்த மாதிரி வச்சிருக்காரு. அவரெல்லாம் ஃபைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிஜமாலுமே ஒரு ஃபைட்டர் எப்படி அடிச்சாப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் ஃபைட் பண்றாரு. 2வது, அந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒரு கெத்தான ஒரு ரவுடி, அதாவது ஒரு கெத்தான ஒரு ஆளுன்னு சொன்னோம்னா நம்ம அந்த ஹீரோவை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹீரோவை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க இந்த மணிபால் அவர்கள். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப கன்வியாக போகும். அது என்னன்னா, ஒரு சீன்ல நம்ம சொல்லுவாரு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போராடுறாங்க. இப்ப பால் விலை ஏறி போச்சுன்னா போராடுறாங்க, ஒரு டீசல் விலை ஏறி போச்சுன்னா போராடுறாங்க, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வைக்கிறானுங்களே, எவனாச்சும் தட்டி கேட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சிந்தனையில அப்பப்ப நம்ம போற மாதிரி சீன்கள் தான் அதெல்லாம். அது மாதிரி ஒரு சீன், நிறைய சீன் நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்திலேயே முக்கியமான கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் தான். அந்த அளவுக்கு அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த கேரக்டரை. அந்த கடைசியில அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த மொத்த படமுமே அதை நோக்கிதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. இந்த படம் வராதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் யாருமே எல்லாரும் பதப்பதைக்கக்கூடிய கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ்க்காக தான் இந்த படமே ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே எல்லா பேட்டிகள்லையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, இந்த எல்லா பங்கன்லயும் அவங்க சொன்னது விஷயம் அதுதான். அதே மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. உண்மையிலேயே அந்த கிளைமேக்ஸ் சீனை நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசுக்குள்ள பண்ணுவீங்க. அந்த சாலா படத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் டிலே ஆனா கூட, செகண்ட் ஹாப் கொஞ்சம் டிலே ஆனா கூட, அந்த கிளைமேக்ஸோட அந்த ஒரு பண்ணிருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தினோட கதை ஒரு புதுமையான கதையும் கூட. ஓரளவுக்கு பாரு, இந்த சரக்கு இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சலிச்சதுல இதுவும் அதே மாதிரி கதை தான். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் இந்த படம். அந்த மாதிரிதான் எடுத்திருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க போய் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. தேங்க்யூ.